தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வசனத்திலே கர்த்தாவே என்னை பரீட்சித்து பாரும், எனக்கு பரீட்சை வைத்து பாரும், அந்த பரீட்சை நான் ஜெயிக்கிறேனா இல்லையா என்று கேட்கிற போல சங்கீதக்காரன் கேட்கிறார். என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் இருதயத்தை புடமிட்டு பாரும், என் வாழ்க்கையை நான் எப்படி பிரகாசிக்க போயிருக்கிறதை எனக்கு பரீட்சித்து காட்டுகிறீர், சோதித்து காட்டுகிறீர், என்னை புடமிட்டு காட்டுகிறீர். தெய்வமே, அவசரத்தை கொண்டு ஜனங்களோடு நீ பேசுவீராக. இருத்தின் ஆழத்திலே வசனங்கள் பதியத்தக்கதாக தேவன் பலத்துக்கு நடப்பிப்பீராக. அன்றே பேச நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே இடைவெளியில் பேசத்தக்கதாக என் தேவன் பேசும் நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு வாலிபர் கூட்டம் 10:30 மணிக்கு உண்டு. வாலிபர் கூட்டம் 10:30 சண்டே ஸ்கூல் ஓய்யம் உண்டு. நான் 10:30 முடித்து விடுகிறேன். சுருக்கமாக அதிக வசனம் 1-2 வசனம், ஒரு குறிப்பில் ஒரு 2 வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் நேரத்தோடு முடிக்கிறேன். கத்தநல்ல ஒரு சில வேளையிலே கூட நீங்கள் இந்த கை தட்டுவதிலே, பாட்டு பாடுவதிலே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கை கட்ட வேண்டாம். ஆராதனை நேரத்திலே நீங்கள்லாம் யூடியூப்பில் போட்டு தானே பார்க்குறீங்க, டிவியெல்லாம் பார்க்க. ஆராதிக்கும் பொழுது எப்படி எழுதி நின்று கைகளை அசைத்து எப்படி பாட வைக்கின்றாங்க, அதை நீங்கள் அதெல்லாம் பார்க்க. நீங்கள் கீழெல்லாம் உட்கார்ந்த மாதிரி தெரியல. நல்லா ஆராதிக்கிறார்கள், நல்லா கைகளை கட்டுகிறார்கள், கத்தனை பார்த்து புகழ்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கை கட்டின்னு அப்படியே யோசித்து அப்படியே கண்ண முடி. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் அறிவார். அதனாலே நீங்கள் கர்த்தரை வைத்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தர் குருவை தருவாராக. 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்தரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு பரீட்சை வைத்து பாரும், என்னை சோதித்து பாரும், என்னை புடமிட்டு பாரும். நான் எப்படி பொன்னாய் விளங்குறேனா, வெள்ளியாய் விளங்குறேனா, தகரமா விளங்குறான் நீ பாரு. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை பரீட்சைச்சு பாருங்கப்பா. எத்தனையோ நன்மை செய்த, இனி சில நன்மைகள் பெறல, அதற்காக நீ சோர்ந்து போவாத. இது உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிற காலம். கர்த்தருக்கு இது பரீட்சை வைக்கிறார். அந்த பரீட்சை நீ பாஸ் பண்ணினா உனக்கு விசேஷித்த நன்மை உண்டு. பரீட்சையை தோற்றினா அது உனக்கு தான். நீ கேட்காமலேயே எத்தனையோ நன்மையை செய்தார். நீ கேட்டதை உனக்கு கொடுத்தார், கேளாததை கொடுத்தார், நீ விரும்பினதை தந்தார், நீ விரும்பாததை கட்ட செய்தார். எத்தனையோ நன்மைகள். ஆனால் இன்றைக்கு உன் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இது பரீட்சையின் காலம். கர்த்தர் பரீட்சை வைத்திருக்கிறார். இந்த பரீட்சையை பாஸ் பண்ணிச்சினா உனக்கு விசேஷித்த நன்மைகள் உன்னை வந்து சேரும். வசனத்துக்கு பாருங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும் என்று உங்களை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீர்களா? கர்த்தரை தான்
ஆராதிக்க வருகிறோமா அல்ல கடமைக்கு வருகிறோமா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? உலகம் இருக்கிறதா? அது உங்களுக்கு தெரியுமே. அந்த நீங்கள் பரிசித்து பாருங்கள். விசுவாசம் இருக்கிறதா பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நிதானித்து பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தாலும் அதை நீங்கள் அறிவீர்கள். நான் ரெடியாவல பரீட்சைக்கு, ஐயோ எனக்கு பரீட்சை வச்சுட்டாங்களே, நான் ஆயத்தமாகலையே, அது உனக்கு தெரியும். இந்த பரீட்சை நீ பாஸ் பண்ணுவியா, பாஸ் பண்ணாம அது அறிவாய். பரீட்சைக்கு நீங்க நில்லாத அதை அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் இந்த பரீட்சைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனை சோதனை வரட்டும், எத்தனை பாடுகள் வரட்டும், எத்தனை அவமானம் வரட்டும், எத்தனை நிந்தை வரட்டும், எத்தனை கல்லடி வரட்டும், எத்தனை சொல்லடி வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், நன்மை செய்து பாடுகள் படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். பரீட்சைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறேன். ஊழியக்காரன் சொல்லுகிறார், நாங்கள் பரீட்சைக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்கிறதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல. நாங்கள் பரீட்சை சோதனைக்கு நின்றோம் என்று பொருட்டல்ல. நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். எதற்கு விண்ணப்பம் பண்ணுனா, நீங்கள் எல்லாம் பொல்லாப்புக்கு விலகணும், தேவனை அறிந்து கொள்ளணும். நீங்கள் இந்த சோதனைகளுக்கும் பாடுகளுக்கும் இந்த பரீட்சைக்கும் நீங்க நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதலும் எங்கள் விண்ணப்பமாக இருக்கிறது என்று இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு பரீட்சை 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 என்று இந்த 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு இது பரீட்சையின் காலமாக இருக்கிறது. நீங்க பணம் கட்டி, பல லட்சங்களை கட்டி, டியூஷன் வைத்து, எவ்வளோ காரியம் வைத்தோம், நீங்க எதிர்பார்க்கிற மார்க்கு 100க்கு 100 போடலையே. இவங்க பணம் கட்டிட்டாங்க, ஐயோ முதல்ல பணம் கட்டிட்டாங்க, 100க்கு 100% உங்களுக்கு கொடுத்துடணும். எந்த காலேஜையும் எந்த ஸ்கூலும் 100க்கு 100 போட்டுட்டார். இவங்க பணம் கட்டி இருக்கிறாங்க, பல லட்சங்களை கட்டி இருக்கிறாங்க, பல ஆயிரங்களை கட்டி படிக்க வைக்கிறாங்க, இவங்களை பாஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஸ்கூலும் மனசாட்சியம் அப்படி பாஸ் பண்ணிடாது. பிள்ளைகளுக்கு பரீட்சை மூலமாக கர்த்தர் கூட எத்தனையோ நன்மை நம்ம கொடுத்துட்டாரு. ஆனா இங்க கொடுக்காத நன்மைக்கு உனக்கு பரீட்சை வச்சு தான் கொடுக்க போறான். உன் தேவையை சந்திக்கணும்னா இனி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணினால் ஒழிய அந்த உனக்கு தேவை சந்திக்கப்படுமே தவிர அவளை சீக்கிரம் உன் தேவை சந்திக்கப்படாது. இவ்வளவுதான் கர்த்தர் கொடுத்துட்டாரு. உனக்கு நீ கேட்டது கொடுத்தாரு, நீ விரும்பினது கொடுத்தாரு, நீ ஆசைப்பட்டது கொடுத்தாரு, நீ பலந்தமாய் கேட்டது கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு சில காரியங்களை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நீ அழுற, முட்டுற, மோதுற, கதறுற, எனக்கு கிடைக்காம இருக்கிறது. ஆனா கர்த்தர் உனக்கு பரீட்சை வைத்து அதன் மூலமா எடுத்துக்கொள்ள தேவன் கருவை செய்வார்கள். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, நான் சுருக்கமா சில காரியங்கள் சொல்லுகிறேன். நம்முடைய தேவைகள் இதுவரைக்கும் சந்திச்சிட்டார். இன்னி தினம் வரைக்கும் உன் தேவைகள் ஆச்சரியமா சந்திக்கப்பட்டது. ஆனா இனிமேல் உனக்கு சந்திக்கப்படுகிற தேவைகள் நீ பரீட்சையில பாஸ் பண்ணினால் அவ்வளவு சீக்கிரம் சந்திக்கப்படாது. உன் திருமணம் ஆகட்டும், உன் கர்ப்பத்தின் கனியா இருக்கட்டும்,
உன் வேலையா இருக்கட்டும், உன் படிப்பா இருக்கட்டும், உன்னுடைய வீட்டின் எல்லாமே இது வரைக்கும் லகுவாய் கிடைச்சிச்சு. அவரு கர்த்தரை சொல்றாரு, 10 முறை அவனுக்கு என்னை சோதித்த கர்த்தர் சோதிக்கிறார். கர்த்தரை பரீட்சை பார்த்த. ஆனா இன்னைக்கு கர்த்தரை நீ பரீட்சை பார்க்கல, கர்த்தருடைய பரீட்சை பார்க்க பரீட்சை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து பாரு, எனக்கு பரீட்சை வைத்து பாரு. சங்கீதக்காரன் அழகா கேட்கிறான். நாம சொல்லும், ஆண்டவரே எனக்கு பரிசித்து பாரு, என்னை சோதித்து பாரு, என்னை புடமிட்டு தான் பாருமே. கர்த்தர் நிறுத்தலிப்பு புடமிடுகிற காலம் இது, சோதிக்கிற காலம் இது, பரீட்சையின் காலம் இது. ஆனா எது நடந்தாலும் ஜெயித்து மேல வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? பொல்லாங்காய் தோன்றுகிற, பொல்லாங்காய் பேசுகிற, நயவஞ்சமாய் பேசுகிற எல்லா துஷ்டத்திலே கர்த்தர் அழித்து போட்டு நம்ம ஜெயித்து கர்த்தர் மேல கர்த்தர் கொண்டு வர வைக்கிறார். இன்னைக்கு வேதத்தில் பார்த்து தேவைக்காக கர்த்தரை பரிசித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பரிசிக்கல, அவங்களே பரிசிக்கிச்சாங்க. நீங்க நினைக்கிறோம் நீங்க மற்றவரை ஏமாத்துறன்ட்டு, நீ சபையை ஏமாத்தல, ஊழியக்காரனை ஏமாத்தல, உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்கிற. அதை நீ மறந்துட்ட. நீ யாரு நீ நினைச்சு இருக்கிற? இவங்களை ஏமாத்தி இருக்கலாம், ஈஸி ஏமாத்தி இருக்கலாம். நீ சபையை ஏமாத்தல, நீ உன்னை கர்த்தரை நீ ஏமாத்தல. யாரை ஏமாத்துகிறனா? உன்னை நீயே நீ ஏமாத்திக்கிற. அதனாலே நீ பரீட்சித்து பார், உன்னை சோதித்து பார், உன்னை புடமிட்டு பார். நான் விசுவாசத்தை நினைச்சிருக்கிறேன்னா யோசித்து பார், கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது பாருங்கள், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். கர்த்தரை பரீட்சை பார்க்கல, இவருடைய தேவைக்காக இத்தனை ஆண்டுகள் தேவை கர்த்தர் சந்தித்தார். தண்ணீர் கொடுத்தார், அப்பம் கொடுத்தார், திராட்சரசம் கொடுத்தார், நன்மை செய்தார், வருமானம் கொடுத்தாரு, வாழ்க்கையை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா நீ கர்த்தரை நீ தேடாததினாலே இப்போது உனக்கு தேவை என்னாவது? தண்ணீருக்காக வாதாடுகிறார்கள். சின்ன கருணை தண்ணீர், தண்ணீருக்காக பரீட்சை அல்லது தேவைக்காக ஒரு பரீட்சை நடக்கிறது. ஏன் அவசரத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும், வாதாடினார்கள். யார்கிட்ட நீ வாதாடுற? மோசே கிட்ட. உனக்கு வேண்டியது தண்ணீர், உன் தேவை சந்திக்கணும்னா நீ கர்த்தரல்லவா கேட்கணும், கர்த்தரெல்லாம் நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு எத்தனையோ நன்மை செய்தாரு. இன்றைக்கு வாதாடுது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும். கர்த்தர் இருக்கிறாரா? நான் கர்த்தரை தேடி போறேனே, எனக்கு நன்மை நடக்கலையே. வாரந்தோறும் எத்தனை மணிக்கு வர? வாரந்தோறும் உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படி கர்த்தரை ஆராதிக்கிற? உன்னுடைய யோசனை எப்படி இருக்கிறது? நீ கர்த்தரை எப்படி கர்த்தனோடு இருக்கிறாரா, எங்களோடு இருக்கிறாரா நீ யோசித்து பார்க்க. வாதாடு நிமித்தமாக அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். கவனியுங்கள், கர்த்தனோடு இருக்கிறாரா, எங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறாரா? அப்போ தேவைக்காக ஒரு பரீட்சை நடக்கிறது. தேவன் சொல்லுகிறார் பாருங்கள், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் மகிமையையும், என்னாகமம்
14:22. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். எத்தனை முறை பரீட்சை பார்த்தார்களா? 10 முறை. செய்ய மாட்டீரா? செய்திருவார். கொடுக்க மாட்டீரா? கொடுத்துருவாரு. நடத்த மாட்டீரா? நடத்திடுவாரு. 10 முறை. எத்தனை நன்மை! 1 2 நீ நினைச்சதை பார்க்கிறோம். உன் சக்திக்கு மீறி கர்த்தர் செய்தாரு. ஆனா இன்னைக்கு நீ தலை குனிந்து நிற்பதற்கு காரணம் என்ன? உனக்கு ஒரு பரீட்சை கத்து வைக்கிறார். இந்த தேவை உனக்கு சந்திக்கப்படணும். 11வது முறை உனக்கு லகுவை கொடுத்துட மாட்டார். 10 முறை எனக்கு நீ பரீட்சைக்கு சோதிச்சப்பா. 10 முறை கதறி நான் கொடுத்துட்டேன். ஆனா இந்த முறை உனக்கு அற்புதம் செய்தேன், அடையாளத்தை செய்தேன். நான் உன்னோடு இருக்கிறது நீங்க கண்டீர்கள். கண்ணால நீங்கள் கண்டீர்களே. என் மகிமை கண்டீர்களே. என் அற்புதத்தை கண்டீர்களே. என் அதிசயத்தை கண்டீர்களே. நீங்கள் கண்டும் எனக்கு நன்றி இல்லாமல் வாழ்ந்ததினாலே இன்னைக்கு உனக்கு ஒரு விசுவாச பரீட்சை நடக்கிறது. எதற்காக? தேவைக்காக. உன் தேவை சந்திக்கப்பட இந்த பரீட்சை நடக்கும்போது நீ பரீட்சையை பாஸ் பண்ணி விடுவாயானால் கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை பாருங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19. 16 வாசியுங்கள், 18 வாசியுங்கள், 19 வாசியுங்கள். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இந்த மாதிரி என்ன செய்யாதிருப்பீர்களாக? பரீட்சை பாராதிருப்பீர்களாக. நீ நன்றாய் இருக்கிறதற்கும். நீ எப்படி இருக்கணுமா? நீ ஒரு நாள் கெட்டிடக்கூடாது. நீ நல்லா இருக்கணும். 16 பெற்று பேர்வை வாழணும். நீ கொடாகுடியை பெருகி இருக்கணும். நாளுக்கு நீ விருத்தி அடையணும். இனி வாழ்க்கை தொட்டதெல்லாம் ஜெயமா மாறணும். நீ நினைச்சதெல்லாம் கைக்குறி வரணும். நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. நீ எப்படி செய்யணுமா? கர்த்தருக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வாயாக. நாளைக்கு உன் புத்திரன் 18, 19 படிச்சிட்டியா? 19 வாசி 10. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. உன் கையின் நீ நன்றாய் இருப்பதற்கு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கப்பது. இனி உன் வாழ்க்கையில ஒரு குறை இருக்காது. நீ நன்றாய் இருப்பாய். காரணம் உன் தேவைக்காக கர்த்தரை பரிசீலித்து பார்க்கிறார். இந்த சோதனை காலம் உனக்கு இவ்வளவு பிரச்சனை சந்தித்து இருக்கிற, பெரிய பிரச்சனை மாற்றி இருக்கிற, சிக்கலுக்கு வெளியே வர முடியல. உபவாசம் ஆணை சமத்து உட்காரு, நல்ல ஜெபம் பண்ணி வேலைக்கு வாசி, ஆணுடைய சமத்தில் காத்து. போதும், சுற்றி வந்ததெல்லாம் போதும். ஆண்டவரை தேடாதது முறுமுறுத்ததெல்லாம் போதும். 10 முறை நீ அவரை பரிசித்த பார்த்த. 10 முறை கர்த்தருக்கு நன்மை செய்தார். இந்த 11வது முறையாக கர்த்தர் சொல்றாரு, நீ நன்றாயிருப்பதற்காகத்தான்ப்பா இந்த பரீட்சை வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை நீயே மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தேவைக்காக உனக்கு பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த தேவையிலே கர்த்தனை நன்றாய் இருக்க வைப்பார். நீ நன்றாய் போஷிப்பார். நீ நல்லா இருப்பார். காரணம் கர்த்தர் தேவைக்காகத்தான் இந்த பரீட்சை உனக்கு நடக்கும். 2வது பார், தேவைக்காக பரீட்சை நடக்கிறதுனாலே நீ ஜெயித்து விடுவாயானால்
நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிதாக்கள் குடும்பமும் சுகித்திருப்பீர்கள், நன்றாயிருப்பீர்கள். இரண்டாம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி கொண்டு போக பண்ணு. தண்ணீர் அண்டைக்கு இறங்கி கொண்டு பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். பரிசித்து காட்டுவேன், பரிசித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன். பாருங்க, அப்போ தெரிந்து கொள்ளப்படுவதற்கு அழைக்கப்பட்ட கூட்டம் ஒன்று உண்டு. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். நான் பரிசித்து காட்டுவேன். ஜனங்கள் அதிகமா இருக்கிறார்கள், நான் பரிசித்து காட்டுவேன். எதற்காக? தெரிந்தெடுப்பதற்கு, தேவை சந்திக்க ஒரு பரீட்சை உண்டு. இரண்டாவது, கர்த்தருக்காக நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்கிறதை இன்றையிலிருந்து கர்த்தரை பரிசித்து பார்க்க போகிறார். இதுவரைக்கும் எப்படி இருந்தே தெரியாது. நீ கர்த்தரால் தெரிந்து கொண்டாயா என்கிறது இது தெரிந்து கொள்ள ஒரு பரீட்சை நடக்கிறது. எப்படி நடத்தி காட்டுகிறார் பார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. ஆனா 8ஐயும் 11ஐயும் வாசிக்கலாம். லேவியை குறித்து கவனியுங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 8, 11. லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய். பரிசுத்த புருஷன் அவன். தெரிந்து கொள்ளப்பட்டது யார் என்றால் பரிசுத்த புருஷர்கள். பரிசுத்த புருஷர்கள் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக 11ஆம் வசனம். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து, அவன் சம்பத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய சம்பத்தை கவனியுங்கள். அவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நீங்க வேதத்தை பாருங்க, சொல்லிட்ட மாத்திரம் 9ஆம் வசனத்தின் கடைசியிலே உடன்படிக்கையை காத்து கொண்டார்கள். 9ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே சர்வாங்க பலி இடுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? ஆண்டவரே, எப்போதுமே உடன்படிக்கை விட்டு விலக மாட்டார்கள். உடன்படிக்கை காத்து கொண்டவர்கள். எல்லா சுனரையும் சர்வாங்கமும் உச்சந்தலில் உள்ளங்க அவன் அங்கத்திலே ஒரு அங்கமும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யவே செய்யாது. உன் தலை, உன் கண்ணு, உன் கை, உன் காலு, உன் இறுதி சர்வாங்க பலி இடிக்கிறவர்கள். அவர்களை பற்றி சொல்கிறது 11ஆம் வசனம். அவன் சம்பத்து ஆசீர்வதித்து அவன் கை கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். எது மேல் பிரியமா இருப்பாரா? உன் கையின் பிரியம். நீ சம்பாதிக்கிற பணத்தை நீ சாப்பிட கர்த்தர் கிருபை செய்வார். நீ வாங்கி அப்படியே கடனை கொடுக்க விட மாட்டா. நீ வாங்கி டாக்டர்கிட்ட கொடுக்க விட மாட்டா. நீ வாங்கி தண்ணீர் கடை விட மாட்டா. நீ வாங்கி வட்டிக்கு கட்ட விட மாட்டா. உன் கையின் கிரியில் மேல் அவன் பிரியமா இருப்பான். இன்றைக்கு மகனே, மகளே, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டாயா என்கிறதை அவர் பரீட்சித்து பார்க்க சொல்கிறார். நீ பரீட்சித்து பார்ப்பாயானால் உன்மேல் கர்த்தர் பிரியம் வைப்பார். அதுவும் உன் கையின் கிரியில் மேல் அவர் பிரியம் உன்மேல் பிரியமாய். தேவைக்காக பரீட்சை வைக்கப்படுகிறது. நீ சிரிப்பாயானால் கர்த்தர் நன்றாயிருக்க. தெரிந்து கொண்டதற்காக பரீட்சை வைக்கிறார். அதை பாஸ் பண்ணுவாயானால் உன்மேல்
பிரியமாயிருந்தார். மூன்றாவதா 78ஆம் சங்கீதம் 41, 42, 43. அவர்கள் திரும்பி கவனியுங்கள், அந்த அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 78, 41, 42, 43. 43 வாசித்த பிற்பாடு 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல், ரட்சித்த நாளையும் மறந்துட்டாங்க. கர்த்தர் எப்படி வேறு விரித்தாரு, உன்னை ரட்சித்தாரு, அந்த நாளையும் மறந்து. நீ ஞானத்தை எடுத்த நாள் என்ன மறந்தே போயிடுச்சு. நீ ஞானத்தை எடுத்த நாள் என்ன, கர்த்தரை ரட்சித்த நாள் என்ன, கர்த்தர்கிட்ட எப்படி நீ வந்த, எப்படி ஊழியத்தினுடைய பிரயோஜனப்பட்ட நாள் என்ன, நாளையே மறந்து விட்டார்கள். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். 40ஆம் வசனம். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி, எத்தனை தரமோ நீ கோபம் மூட்டின கர்த்தருக்கு. ஆனால் அவருக்கு இரக்கம் செய்து கொண்டிருந்தார், அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். நீ நாள மறந்த, நன்றியை மறந்த, எல்லாத்தையும் மறந்துட்ட. வனாந்தரத்திலே எத்தனையோ முறை உனக்கு கோபம் முட்டினாய். அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். எப்படியா நீ கோபப்பட்டுட்டா பரவாயில்லை. நான் இன்னைக்கு சில பேர், உங்க மேல சில பேர் கோபம் இருக்காது, ஆனா விசனமா இப்படி நடக்குதுங்களே, இப்படி போதுங்களே, இப்படி செய்யறாங்களே, நன்மை தானே செய்வோம், நல்லது தானே செய்வோம், நல்லது தானே பேசணும், கெட்டது பேசலையே, நல்லது தானே சொல்லணும், அதுக்காக இப்படி ஆயிடுச்சிங்க, இப்படி போயிட்டாங்க, இப்படி பின்தங்கிட்டாங்க, சபையை விட்டே போயிட்டாங்க, சபையை மறந்துட்டாங்க. எத்தனையோ கோபம் இல்லை, கோபம் இல்லை, இப்படி போயிடுச்சிங்களே, இப்படி மறந்துடுச்சிங்களே, இப்படி போயிட்டாங்களே, இப்படி வாய் வார்த்தை சொல்லிட்டு நம்ம கிட்டே வார்த்தை கேட்டு நாலாஞ்சு ஜோதிச்சு பேசிட்டாங்களே, கோபம் இல்லை. இங்க ஒன்று சொல்லி, அங்க ஒன்று சொல்லி, இங்க ஒன்று பேசி, அங்க ஒன்று பேசி, இப்படி பேசி, அப்படி பேசி, சபைக்கு அவங்கள வராம மந்தங்களை வர விடாம, கோபம் அல்ல, வசனமா. எத்தனையோ தரம் கோபமுற்றினார்கள். கோபமுற்றிய கூட பரவாயில்ல, 56ஆம் வசனம். 56. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து, ஆனாலும் எத்தனை பண்ணாலும், ஆனால் எந்த தேவனையா, உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போய், சாட்சி இல்லாத வாழ்க்கை. சாட்சி எவ்வளவு சில பேர் பத்தி நல்ல அபிப்பிராயம் இருந்தது, ஆனா நீங்க சாட்சி இல்லாம போய் இப்படியா, இப்படி நடந்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணி, ஆனா ஒருத்தரை கேட்கல. விசனப்படுத்தினதினாலே சாட்சி இல்லாத சாட்சியை போயிடுச்சு. 18, 19, 20. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு, இச்சைக்கேற்ற போதகர்களை, இச்சைக்கேற்ற போஜனம் எங்கே கேட்பதில் கொலை, நல்லா போறத்துல போறோம், அங்க போறோம், இங்க போறோம். இச்சைக்கேற்ற போஜனம் கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எங்க வாயில இல்ல, சரீர பிரகாரமா இல்ல, இருதயத்தில் சில பேர் இருக்கும் நல்லா, ஐயோ வாங்க 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 இவ்வளவுதான் நினைச்சீங்க, பாதி என்ன தம்பிக்கிறாங்க, எதிர்பார்த்து போ, எனக்கு போற நேரத்தை வந்து செய்தியப்பா, ரொம்ப சந்தோஷம், ஜெபம் பண்ணிக்கோ, ஜெபம் பண்ண சொல்லி உள்ள சொல்லி பாதி என்ன ஆர்க்கோ பறக்கோ கலைஞருக்கு இல்லை சொல்லிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லிட்டு இச்சைக்கேற்ற போஜனத்தை
கேட்டு தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அவரால் முடியுமா? செய்ய முடியுமா? அவரால் நடத்த முடியுமா? பார்த்தில்லாமே ஆயத்தப்படுத்தும் தேவனுக்கே சவால் விடுறது போல ஆயத்தப்பட கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். எல்லாம் அனுபவிச்சு வந்தானம்மா. கண்மலையில் தண்ணி வர வச்சிருந்தானே, வானத்தை மனை பொழிச்சு அவங்க இப்ப திருப்பி இப்ப வர வைக்க முடியுமா? இப்ப பண்ண முடியுமா? நீ கண்ணால கண்டதெல்லாம் பிணை கேட்குது. இப்போ பண்ண முடியுமா? செய்ய முடியுமா? காட்ட முடியுமா? நிரூபிக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியுமா? எல்லாமே காட்ட. அப்ப வேதம் சொல்றது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒரு வசனத்தை 106 சங்கீதம் 14-15. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி இருந்து என்ன கொடுத்தாரா? கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். ஆத்துமாக்களிலோ எல்லாம் கிடைக்கும். எங்க பண்ணாலும் எல்லாம் கிடைக்கும். கை நிறைய வருமானம் கிடைக்கும், ஆசிரியர் கிடைக்கும். ஆனா ஆத்துமால என்ன இருக்காது? நீ கேட்டது உனக்கு கேட்பது கிடைக்கும். எதற்காக என்றால் உன் வாழ்க்கையிலே நீ தாழ்மைக்காக கொடுப்பாரோ செய்வாரோ பெருமை பேசுகிறார். அவரை தண்ணி புறப்பட வைக்க முடியுமா? அவரை போஷிக்க முடியுமா? கேட்காது. தாழ்மைக்காக. இது ஒரு விசுவாச பரீட்சை. நீ தாழ்மையா இருப்பாயனால் நீ கேட்பது உனக்கு கொடுக்கப்படும். தேவைக்காக பரீட்சை நடக்கிறது. தெரிந்து கொள்வதற்காக பரீட்சை நடக்கிறது. தாழ்மைக்காக பரீட்சை நடக்கிறது. நீ தாழ்மையை ஜெயிச்சிட்டுனா நீ கேட்பது அனைத்தும் கேட்டது அனைத்தும் கர்த்தர் கொடுப்பார். 4 ஏசாயா 28:16. ஆதலால் ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரிசிக்கப்பட்டதும் பரிசிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் செய்வானா? பதத்திரனாய் இருக்க. கர்த்தருக்கு என்ன போராட்டம் வரட்டும், நீ திடனாய் இருப்பதற்காகத்தான். நீ பரிசிக்கப்பட்டுட்ட. விலையேறப்பட்ட கல்லுதான் சீயோனில் கர்த்தர் வச்சிட்டாரு. ஆனாலும் இப்ப வைக்கிற பரீட்சை எதுக்குன்னா நீ திடனா இருக்கிறியா? திடனா இருக்கிறியா பார்க்கலாம். விசுவாசிக்கிறவன் பதறவே. நீ திடனாய் இருக்க ஒரு பரீட்சை நடக்கிறது. இந்த பரீட்சையை பாஸ் பண்ணுவாயனால் கிடைக்கிற நன்மையை பாருங்கள். ஏசாயா 7:11-12-14. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். ஏசாயா 7:11-12-14. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். ஏற்கனவே பரீட்சை ஜெயிச்சுடாச்சே. திடனா இருக்கிறவன் நான் பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அவர் பேர் இம்மானுவேல். அவர் உன்னோடு இருப்பார்.
உனக்கு அடையாளத்தை காட்டுவார். நீ திருடனா இருக்கும்போது இன்றைக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு அடையாளம் கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகும். அவருக்கு பெயர் என்ன? இம்மானுவேல் எனப்படும். உனக்கு ஒரு அடையாளத்தை கற்றுக்கொடும். திருடனாயிருக்க ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கடைசியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எபிரேயர் 11:37. கல்லெறியுண்டார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், வாளால் வெட்டப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். துன்பத்தையும் துன்பத்தை சகிக்க பரீட்சை பார்க்கப்பட்ட கல்லறி உண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டது. எதற்காக பரீட்சை? நீ துன்பத்தை சகிக்கிறாயா? இன்றைக்கு நடக்கிற இந்த துன்பத்தை சகிப்பதற்கு ஒரு பரீட்சை இருக்குது. ஐயோ, என்னால பாடு சகிக்க முடியாது, என்னால சகிக்க இந்த துன்பத்தை சகிக்க முடியாது. ஆனா இந்த துன்பத்தை சகிக்க ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையை பாஸ் பண்ணுவாயானால் கொடுக்கிற நன்மையை பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. பொறுமையை, இந்த பாடல் என்ன செய்யுமா? பொறுத்தவன் உன் பொறுமை கடலிலும். பொறுமையானது பரீட்சையையும் பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். திருவாசிபதாசனத்தை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். மிகுந்த சந்தோஷம். உனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் எப்பொழுது? துன்பத்தை சகிக்க உனக்கு ஒரு பரீட்சை. இந்த துன்பம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும். இனி பரீட்சித்து பாரு. தேவைக்காக என்னை பரீட்சித்து பாரு. தெரிந்து கொள்வதற்காக என்னை பரீட்சித்து பாரு. தாழ்மையாய் நடக்க என்னை பரீட்சித்து பாரு. திறனாயிருக்க என்னை பரீட்சித்து பாரு. துன்பத்தை சகிக்க என்னை பரீட்சித்து பாரு. அன்பின் தெய்வம், மனன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தாவே, எருசலேம் சபையாரால் முடிமுகத்தை பார்த்து சொல்கிறோம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் இருதயத்தை புடமிட்டு பாரும். நான் சுத்த பொண்ணாய் விளங்குகிறனா அல்லது தவற டபமாய் போகிறோம் என்று என்னை புடமிட்டு பாரும். இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறேன். சகலத்தையும் பரீட்சை மூலமாகவே எங்களை நீ ஜெயிக்க வைக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்கள். வாலிபர் கூட்டத்திற்காக, சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வா சிஸ்டர் குட்டிமாவா.